எல்லாம் எப்படி இருக்கீங்க? அம்மா வந்து சீனி தண்ணி ஊற்றாமல் சீனியை போட்டு நல்லா பாவு மாதிரி காய்ச்சிட்டு அப்புறம் ஒரு 3 மாம்பழம் இருந்துச்சு. அது நல்லா பழுத்த மாம்பழம் தோலை சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிட்டேன். அடித்து பாவு ஆகுனதும் அந்த பாவில் சீனி பாவுலேயே அந்த மாம்பழத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்ததை போட்டு நல்லா கிண்டினேன். ஒரு அரை எலுமிச்சைப்பழம் போட்டு நல்லா அப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது பாருங்கள், ஐஸ்கிரீம் பாக்ஸு. இந்த பாக்ஸில் இதை ஊற்றி வச்சுட்டு பாருங்கள், ஊற்றி வச்சுட்டு இப்படி மூடியை போட்டு நம்ம வச்சிடணும். மூடியை போட்டு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டோன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். மாம்பழம் 4 இது சீசனு இருந்தால் எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்து ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டு காலையில் எடுத்து சாப்பிட்டு வேண்டியதான். மாம்பழம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா இதை மாதிரி அம்மா செஞ்சு கொடுக்க சொல்லி பசங்களாம் சாப்பிடுங்க.